ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவோட ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங், அதுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. கூடவே பொங்கல் செலிப்ரேஷனும் கூட வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து பாப்பாவோட ரிப்போர்ட் கார்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன். முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் வாய் அதிகமாகிடுச்சு. சரி, அதனால் மிஸ்கிட்ட அவளோட மைனஸ் எல்லாமே சொல்லி இப்படி பாருங்கன்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பாவோட மூஞ்சி சப்புன்னு ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ் மீட்டிங்னாலே குழந்தைங்களுக்கு அப்படி தானேங்க இருக்கும். அவளோட மைனஸ்லாம் மிஸ்கிட்ட சொல்லி அவளை வந்து கேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போயிருந்தோம். சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பொங்கலும் வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அது வந்து பாப்பா வந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணால். நானும் வந்து பார்த்துட்டு பொறுமையாக போயிட்டுருந்தேன். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இது வந்து வச்சுருந்தாங்க. ஒரு கண்காட்சி போல். அதை பார்க்கக்குள்ள எனக்கு நாம் வந்து ஸ்கூலில் படித்தப்போ நாம் செஞ்சுட்டு போன ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே என்னோடய மைண்டுக்கு வந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராகவும் அழகாகவும் அவங்க கொடுத்துருந்ததை வந்து பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. பாருங்கள், கொரோனா கூட செஞ்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த உருவம் வந்து. அந்த தம்பி வந்து அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து அவங்களோட சீனியர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கொடுத்து இதை நீ வந்து ட்ரை பண்ணுனாங்க. அவளும் அதே மாதிரி ட்ரை பண்ணால் ஒரு எல்லோ கலர் ஷீட்டில் வந்து நம்ம வந்து மஞ்சள் கலந்து வச்ச தண்ணியில் ஒரு ப்ரஷ்ஷை தொட்டு எழுதணுன்னா அது வந்து ரெட்டிஷாக எழுதுமா. அதை வந்து லெமன் தொட்டு எரேஸ் பண்ணால் அது வந்து எரேஸ் ஆகிடுமா. அதை வந்து பாப்பாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அவளும் ட்ரை பண்ணி பார்த்தா அவளுக்கும் சூப்பராகவும் அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அம்மா, நான் ட்ரை பண்ணது அழிஞ்சிடுச்சின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தால். அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு டே வந்தோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகழகாக இருந்தது. எனக்கு பார்க்கும்போது நான் வந்து ஸ்கூலுக்கு செஞ்சுட்டு போன ப்ராஜெக்ட் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் வந்து பாப்பாவோட ஸ்கூலில் வந்து கோலம் போட்டி, அப்புறம் வந்து சாங்ஸு, அப்புறம் வந்து ஸ்பூன்ஸ் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கோலத்தில் தான் கலந்துக்கிறதா நான் டிக் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தா மார்னிங் 8 o'clockலாம் கோலம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவ்வளோ நேரத்துக்கு என்னால் போக முடியாதுனால அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வேணா நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய கோலம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகழகாக போட்டிருந்தாங்க. நானும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி, என்னால் தான் கலந்துக்க முடியல. சரி, அவங்க போட்டது ஆச்சுன்னா பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவங்களோட குழந்தைங்களோட நேம் வந்து அது கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பொங்கல் நல்வாழ்த்துக்களும் எழுதியிருந்தாங்க. ஸ்கூலில் வந்து சூப்பராகவே பொங்கல் டே வந்து போச்சு. பாப்பாவும் அதை வந்து பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணால். அவளுக்கு பொங்கல் வந்து அந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்றதை வந்து அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அது வந்து எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணும்போது குழந்தைங்களோட மைண்டில் வந்து அது வந்து நல்லாவே இதாவது பொங்கல்னால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோலம் எல்லாமே சூப்பராக அழகாக போட்டிருந்தாங்க. அவங்கவுங்க பேரண்ட்ஸு போட்டுட்டு அவங்க குழந்தைங்களோட நேம் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து ஸ்கூல் மூலயமா கொடுத்துருந்தாங்க. வேணா என்னால் தான் அதில் கலந்துக்க முடியல, மார்னிங்கே வச்சனால. அது ஒன்று மட்டும் நானும் மிஸ் பண்ணேன். பாப்பாவும் ரொம்பவே இது பண்ணால் நீ இவ்வளோ இருந்திருக்கலாமான்னா என்னால் முடியல. அந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. சூப்பராக இருந்துச்சு. உங்களோட டே வந்து எப்படி போச்சு? உங்களோட குழந்தையோட ஸ்கூலில் வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
12 கோலம் பக்கம் போட்டிருந்தாங்க. எல்லா கோலமும் சூப்பராக இருந்ததுங்க. நாங்களும் எல்லாமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாப்பாவோட ஸ்கூல் டே செலிப்ரேஷனும் சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விளாகில் வந்து நம்ம பார்க்கலாம். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.